Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வெறும் 5 products மட்டும் வச்சு எப்படி ஒரு no makeup look create பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First நான் என்னோட ஃபேஸ் வந்து இந்த Cetaphil gentle cleanser வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப பேர் ஃபேஸாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ எனக்கு ட்ரை ஸ்கின் பேசிக்லி அப்படின்றதுனால நான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன மாய்ஸ்சரைசர் சூட் ஆகுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கேப் விடுங்க. ஸோ தட் அந்த மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் ஸ்கின்ல செட்டில் ஆகும். அந்த டைமில் நான் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே நோ மேக்கப் லுக் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் 4 ஸ்டெப் மட்டும், அதாவது 4 ஏரியாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஐப்ரோஸ், நெக்ஸ்ட் உங்களோட ஐஸ், ஐ லேஷஸ் அண்ட் உங்களோட லிப்ஸ். ஸோ இந்த 4 ஏரியாவுமே நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணாலே போதும், உங்களோட நோ மேக்கப் லுக் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னென்னா மிஸ் கிளியர்லேருந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஐப்ரோ பென்சில். ஸோ நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டார்க் ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் வித் ஸ்பூலியோடு வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் வரும் இல்லையா, அந்த மாதிரி சேர்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுக்குன்னு தனியாக நீங்கள் மறுபடியும் ஸ்பூலி ப்ரஷ் வாங்குறது அது ஒரு தனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து மிஸ் கிளியரில் டார்க் ப்ரௌன் ஷேட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா என்னோடய லோவர் ஐப்ரோ பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஐப்ரோவை லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் மேலே ஐப்ரோஸ் போகும்போது கொஞ்சமாக ஒரு ஃபிங்கர் அளவுக்கு கேப் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது மட்டும் லைன் போடுறேன். அண்ட் இந்த கேப் விட்டேன் இல்லையா, அந்த கேப்பில் மட்டும் அப்வர்ட் மோஷனில் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பூலி ப்ரஷ் இருக்குல்லையா, அந்த ஸ்பூலி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அவுட்வர்ட்ஸ் மோஷனில் பிளெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அந்த ப்ராடக்ட் வந்து எங்கே அப்ளை பண்ணமோ அங்கே மட்டும் இல்லாமல் ஐப்ரோ ஹேர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து டெய்லி போடுற பழக்கம் இல்லை, அண்ட் நீட்லி த்ரெட்டட் ஐப்ரோஸ் போதும், இல்லை நேச்சுரலாக இருக்க ஐப்ரோஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஐப்ரோஸ் நீங்கள் நல்லா நீட்டாக த்ரெட் பண்ணி அதை இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஐப்ரோ பென்சிலால் ஃபில் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே கோம் பண்ணும்போது டுவர்ட்ஸ் அவுட்வர்ட் மோஷனில் நம்ம கொஞ்சமாக அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த கேப்பில் அப்வர்ட் மோஷனில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐப்ரோஸ் இப்போ ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம மாய்ஸ்சரைசரும் கொஞ்சம் ஃபேஸில் செட்டில் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேஸ் அப்ளை பண்ண போகிறோம். இன்றைக்கி ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ இல்லை எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம அப்ளை பண்ண போகிறது இல்லை, டைரெக்டாக வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னோடய பேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நாம் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் காம்பேக்ட். இது வந்து பவுடர் ஃபார்மேட்டுன்னு சொல்கிறத விட ஒரு மாதிரி க்ரீமியான ஃபார்மேட்டில் இருக்கும், நல்ல பிளெண்ட் ஆகும் ஃபேஸில். இன்கேஸ் நீங்கள் வந்து என்னோட இன்னும் ஃபேராக இருக்கீங்க அப்படின்னா 44.5லேருந்து முன்னாடி போங்க, லைக் 42, 30 அந்த ரேஞ்சில் போங்க. அண்ட் என்னோட டீப்பாக இருக்கீங்கன்னா 44.5க்கு மேலே இருக்க ஷேடு போங்க. அண்ட் NC அப்படி ஸ்டார்ட் ஆகிற ஷேடில் போங்க. சம்டைம்ஸ் NWவும் சூஸ் ஆகும், பட் ப்ரிஃபரபிளி NC வந்து மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் ஸ்கின் டோன்ஸுக்கு சூஸ் ஆகும். அண்ட் நான் இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு மெயினாக எனக்கு எங்கெங்கெல்லாம் கர்வ் இருக்கோ அந்த ஏரியாவில் தான் செட் பண்ண போகிறேன். பிகாஸ் அந்த ஏரியாவில் தான் எனக்கு ஸ்வெட், ஆயில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போகும். ஸோ என்னோடய மவுத், ஸோ என்னோடய நோஸ் கிட்ட, அண்ட் என்னோடய ஐஸ்க்கு கீழே.
அண்ட் கொஞ்சமாக என்னோடய ஃபேஸ்க்கும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பவுடர் வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னிங்காக இருக்கும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கரெக்டான பவுடர் ஷேடு தெரியல அப்படின்னா கொஞ்சம் மீடியம்லேருந்து டீப் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் டீஃபால்ட்டாக பனானா பவுடர் அப்படின்னு இருக்கும். இது வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து பனானா பவுடர். இன்னும் நிறைய பிராண்ட்ஸில் கூட பனானா பவுடர் இருக்குது. இந்த பவுடர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்கும் பனானா பவுடர் தான் மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னோடய பேஸ் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக நம்ம காஜல் போய்க்கலாம். இன்றைக்கி காஜலுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஸ்டே குர்க்கி பேடாஸ் காஜல். ஸோ இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக purple.comலேருந்து ஆஃபரில் வாங்கினது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. லாக்மே மேybelline கொலோசல் காஜலை விட இந்த காஜல் ரொம்பவே நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி அதோட டார்க் பிளாக்காக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு விஷயம். அண்டு லாங் ஸ்டேவும் நல்லாயிருக்கு. ஸோ என்னோடய அப்பரில் லைன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் லைனர் எதுவும் யூஸ் பண்ணல. இந்த காஜலே வந்து மோஸ்ட்லி லைனர் மாதிரி இருக்கிறதுனால இதையே தான் இன்றைக்கி என்னோடய ஐஸில் போட்டுக்க போகிறேன். அண்ட் லோயர்லேயும் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஐலைனர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த 2 ஸ்டெப் கூட அந்தளவுக்கு வந்து போட மாட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் பேஸ் மேக்கப் மட்டும்தான், பவுடர் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்காரா. மஸ்காரா வந்து நாம் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோமே, அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா மஸ்காரா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஏன்னா லேஷஸ் வந்து நேச்சுரலாகவே நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நோக்கி தான் எப்போவுமே கீழே தான் இருக்கும். லைக் ஹேர் எப்படி கீழே வளருதோ அதே மாதிரி தான் ஐ லேஷஸும் வந்து நமக்கு டீஃபால்ட்டாக கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருக்க மாதிரி இல்லைன்னா டயர்டாக இருக்க மாதிரி அப்படியே ஒரு விஷயம் தெரியும். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற மஸ்காரா மேybellineலேருந்து ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. ஈவன் ப்ரொஃபஷ்னல் யூஸ்லேயும் இதே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மஸ்காரா பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாண்டு தான் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், யூ ஷேப்பில் இருக்கும். ஸோ தட் உங்களோட ஐ லேஷஸ் வந்து பர்ஃபெக்டாக லிஃப்ட் பண்ணும். அண்ட் ஐ லேஷஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் கூட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ a good coat of mascara is must. நீங்கள் ஐப்ரோஸ் ஐலைனர் கூட ஸ்கிப் பண்ணிடலாம், பட் மஸ்காராவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் லோயர்லேயும் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் நல்ல மஸ்காரா நிறைய கோட் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த சைடில் நார்மலாக இருக்குது, இந்த சைடில் நல்ல லிஃப்டட் லுக்காக இருக்குது. ஸோ தட் அந்த ஃப்ரெஷ் எஃபெக்ட் கொடுக்குறது வந்து உங்களோட லிஃப்டட் ஐ லேஷஸ் தான். ஸோ நான் இந்த ஐ லேஷஸ்லையும் போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து வீடியோட ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது லிப்ஸ்டிக். ஸோ நான் சொன்ன அந்த 4 ஏரியாஸில் லாஸ்ட் ஏரியா வந்து லிப்ஸ் தான். நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலன்னா கூட லைட்டாக டிண்டட் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளாஸ் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா க்ளாஸ் வந்து ஈவினிங் லைட்ஸுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக மேட் லிப்ஸ்டிக் பிடிக்கும். அதுவும் இப்போ நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணதில் இந்த nybae snuggle சீக்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நாளாக ஒரு ப்ரௌன் ஷேடில் இருக்க நியூட் லிப்ஸ்டிக், அதுவும் ஏன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ஈவன் டஸ்கியாக இருக்கவங்களுக்கு கூட இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஸோ அதை நான் இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் எந்த ஒரு கன்சீலர் ஃபவுண்டேஷன் இல்லாமல் ரொம்பவே பேசிக் ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி ஒரு சூப்பரான மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரிக்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ரிக்ரியேட் பண்ண போஸ்ட்டில் என்னை டேக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், அதோட ஹேண்டிலும் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும்
please go and follow me. So thanks for watching.